Hi everyone, welcome back to Rita's Garden. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ பிளான் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன மாதிரினா இதோட கேர், ப்ரொபகேஷன், சாயில், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட நேம் Philodendron. இதோட பொட்டானிக்கல் நேமும் Philodendron தான். இது நார்மலாக இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். இது ஒரு ஹார்ட் டு கில் பிளான்ட், ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். இது நீங்கள் ரொம்ப கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, Philodendronோட ஒரிஜினிட்டி பார்த்துடலாம். இதோட ஒரிஜின் வெனன்சுலா, கரேபியன், கொலம்பியா. அதுக்கப்புறம் இப்போ ஏஷியாலேயுமே ஒரு நல்ல க்ரோத் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட வெரைட்டிஸ் மோர் தென் 100, பட் 10 பிளான்ஸ் தான் ஹோம் பிளான்ட்ஸ்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்ச இயர் 1644, பட் இதுக்கு எப்போ நேம் கொடுத்துருக்காங்கன்னா 1829 கொடுத்துருக்காங்க. Philodendronோட பாட்டி மிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொக்கோபீட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பாலைட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வேர்மி கம்போஸ்ட். மூணுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இதுக்கு சாயில் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா வெல் ட்ரெயின்டாக இருக்கணும். அதனால நான் நிறைய கொக்கோபீட் அதுக்கப்புறம் பெர்லைட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆர்கானிக் கண்டென்ட் நிறையா இருக்கணும். ஸோ நான் வேர்மி கம்போஸ்ட் நிறையாவே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம Philodendronோட கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து இதை ப்ரொபகேட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம இந்த கட்டிங்ஸ் எடுத்துடலாம். இதுக்கு நிறைய ரூட் இருக்குது தெரியுதுல. ஓகே, இந்த கட்டிங்ஸ் எடுக்கலாம். நான் இந்த ஸ்டெம் அப்படியே எடுக்க போகிறேன். மோஸ்ட்டாக நீங்களும் கட் பண்ணும்போது ரூட் இருக்கிற மாதிரி எடுங்க. ஓகே, நான் கட்டிங்ஸ் எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நோடு இருக்குன்னு. ஓகே, இதை தான் நம்ம ப்ரொபகேட் பண்ண போடுறோம். ஓகே, நம்ம பார்த்து வச்சு சாயில் எடுத்தாச்சு. இனி நான் இதை யூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ண போகிறேன். ஓகே, இது நம்ம ப்ரொபகேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் ஒரு ஹோல் போடுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே நம்ம கொஞ்சோல சாயில் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. சாயிலில் நீங்கள் வெல் ட்ரெயின் சாயில் யூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும். ஓகே, இதை நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கட்டிங்ஸ் நான் ஒரு பெரிய பிளான்லேருந்து கட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாட்டரில் ப்ரொபகேட் பண்ண போகிறோம். இது 3 to 6 inches ஹைட் இருக்கணும். ஓகே, இதை ப்ரொபகேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வாட்டரில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். வாட்டரே ஒரு நல்ல ஃபெர்டிலைசர் தான். ஸோ நீங்கள் இதை சும்மா அதில் விட்டுட்டா போதும். ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நைஃப் நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் க்ளீனாக இல்லைன்னா அதில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரொபகேட் பண்ணுறது நல்லது. ஓகே, இது ஏதாவது விண்டோ கிட்ட வச்சுருங்க போதும். ஒரு 3 to 4 days நீங்கள் இது ஒயிட் ரூட் வரதை நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கட்டிங்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நோட் பண்ணுங்கள், இந்த ஸ்பேஸ் எவ்வளோ கட்டிங்ஸ் வருமோ அவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் போதும். அவ்வளோ கட்டிங்ஸ் யூஸ் பண்ணால் போதும். நான் ஒரு கட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு மோர் தென் ஒரு 3 யூஸ் பண்ணலாம். இந்த சைஸில் ஒரு மோர் தென் 3 யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபெர்டிலைசிங் பார்த்துடலாம். ஓகே, Philodendron ஒரு லீஃபி பிளான்ட். ஸோ இதுக்கு நம்ம நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் தான் கொடுப்போம். நான் இதுக்கு வேர்மி கம்போஸ்ட் கொடுப்பேன். இது வேர்மி கம்போஸ்ட். இது கவுடங். கவுடங் ரொம்ப நல்ல ஒரு ஃபெர்டிலைசர். இதை நீங்கள் பாட்டி மிக்ஸ் கூட ஆட் பண்ணி போடலாம். ஆர் ஒரு வாட்டரில் டிசால்வ் பண்ணி நீங்கள் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம்.
பட் நோட் பண்ணுங்க, நீங்கள் வந்து ஃபிலோடென்ட்ரான் வந்து உங்களுக்கு ரூட் வந்து மேலே இருக்கிறனால நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. ஸோ ரூட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபெர்டிலைசிங் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிலோடென்ட்ரானோட வாட்டரிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா மாய்ஸ்டர் செக். நீங்கள் மாய்ஸ்டர் செக் பண்ணணும். இது வந்து ஒரு 15 to 70% மட் வந்து ட்ரையாக இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி விட முடியும். இல்லைன்னா தண்ணி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ட்ரைனேஜ் ஹோல் வழியாக ஃபுல்லாக வெளியில் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் தண்ணி விடுறத. அப்போ தான் நம்ம எல்லா ரூட்ஸுக்குமே வந்து தண்ணி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சு. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து கீழே ட்ரே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மஸ்கிட்டோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, இதோட ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஹை ஹியூமிடிட்டி லெவல் வந்து ப்ரிஃபர் பண்ணும். பிகாஸ் எதுக்கு ஹை ஹியூமிடிட்டி லெவல்னா, ஹை ஹியூமிடிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு நிறைய லீவ்ஸ் கொடுக்கும். தென் லார்ஜர் லீவ்ஸும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்டோரில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அவுட்டோரில் வச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து வாட்டர் ஸ்கிப் பண்ணாமல் விட்டுட்டே இருக்கணும். ஓகே, சன்லைட் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் இன்டோர்லேயும் ப்ரிஃபர் பண்ணலாம், அவுட்டோர்லேயும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் என்னன்னா, அவுட்டோரில் ப்ரிஃபர் பண்ணும்போது நீங்கள் எதாவது பிளான்ட் கீழே வச்சா நல்லது. மீன்ஸ் எதாவது ஒரு தடுக்கிற ஏரியா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் தரும். நான் சொன்ன மாதிரி ஹியூமிடிட்டி லெவல் ஹையாக இருக்கும்ல, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய லீஃப் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் தடுக்கிற ஏரியா கீழே வைங்க, இனஃப் போதும். ஓகே, ஃபிலோடென்ட்ரானோட டிசீஸ் பார்த்துடலாம், எந்த மாதிரி டிசீஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து எல்லோயிங் லீஃப். எல்லோயிங் லீஃப்க்கு என்ன ரீசன்னா, நீங்கள் ஓவராக வாட்டர் பண்ணுறது. சரியா, நீங்கள் வந்து எல்லோ லீஃப் உங்களுக்கு அவாய்ட் பண்ணால் நீங்கள் வந்து மாய்ஸ்டர் செக் பண்ணிவிட்டு வாட்டர் விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ லீஃபை அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் டிசீஸ் என்னென்னா ட்ரை லீஃப். ட்ரை லீஃப்னா நார்மலி உங்களுக்கு தெரியும், 2 ரீசன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறோம் அதனால, இன்னொன்று வந்து நம்ம கம்மியாக வாட்டர் விடுறது, அதான் மேஜர் லீஃப். இப்போ இந்த லீஃபுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நான் இந்த சைடு மட்டும் நான் சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணனால எனக்கு இவ்வளோ லீஃப் வந்து ட்ரை ஆகிட்டு. நான் சடனாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் பிளேஸை. ஸோ வந்து எனக்கு பாதி தான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஸ்பேஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஓகே, டன். இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணலன்னா இந்த லீஃப் முழுதும் அஃபெக்ட் ஆயிரும். ஓகே, தேர்ட் டிசீஸ் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து ஸ்டெம் இல்லைன்னா வந்து லீஃப் அது வந்து சாஃப்டாக இருக்கிறது, இல்லாட்டி வந்து ஸ்டெம் வந்து பிளாக்காக இருக்கும். இதுனா என்னன்னா டப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து ரூட் வந்து உங்களுக்கு ராட் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மொத்தமாக அந்த பிளான்டே வந்து நீங்கள் பாட்லேருந்து வெளியில் எடுத்து வேற ஒரு பாட்டிங் மிக்ஸ் போடணும். பாட்டிங் மிக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இதை ஒன் டே நீங்கள் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சிடணும். ஆர் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ராட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ண விட்ருங்க. ஒரு நைட் ட்ரை பண்ண விட்டுட்டு மார்னிங் வந்து ஒரு நல்ல பாட்டிங் மிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அதை திரும்பி க்ரோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபிலோடென்ட்ரானோட கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். இது நார்மலாக 8 to 10 feet வந்து ஹைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 6 feet வந்து வித் வரும். தென் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இது நம்ம எந்த பாட்டுக்கு ஏற்றாப்புலையும் வளரும். ஐ மீன் இப்போ நம்ம சின்ன பாட் வச்சுருந்தோன்னா இதுக்கேற்ற மாதிரி லீவ்ஸ் கொடுக்கும். பெரிய பாட் வச்சுருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெரிய லீவ்ஸாக இருக்கும். தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டோர்லேயுமே வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஒரு 9 டிப்ஸ் பார்த்துடலாம். நான் உங்களுக்காண்டி ஒரு 9 டிப்ஸ் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தான் நான் ஃபிலோடென்ட்ரானை வளர்ப்பேன். ஸோ அது உங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, இது ஒரு கிளைம்பர் டைப். ஓகே, கிளைம்பர்ஸ்னால் நார்மலி ஏதாவது ஸ்டிக் கொடுத்தா அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிக் கொடுத்தா அந்த சுற்றி ஃபிலோடென்ட்ரான் நல்லா க்ரோ ஆகும். ஸோ நான் இது ஒரு குட்டி கண்டெய்னர்னால நான் இன்னும் இதுக்கு கொடுக்கல. இது கொஞ்ச நாளில் நான் ஒரு பிக் கண்டெய்னரில் மாற்றினதுக்கப்புறம் நான் நடுவில் ஒரு ஸ்டிக் கொடுத்துருவேன். அதை யூஸ் பண்ணி இது க்ரோ ஆகும். ஓகே, செகண்ட் டிப் என்னன்னா, இதுக்கு டெம்பரேச்சர் லெவல் 65 டிகிரி இருக்கணும். 65 to 75 டிகிரி இருக்கணும். பட் பிலோ 60 இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபிலோடென்ட்ரான் உங்களுக்கு புஷியாகவும் அழகாகவும் வளராது. நார்மலாக ஃபிலோடென்ட்ரான் ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட். ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் லெவல் கொஞ்சம் நோட் பண்ணி அழகாக செட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபிலோடென்ட்ரானுக்கு ஹியூமிடிட்டி மீன்ஸ் ஹை ஹியூமிடிட்டி நிறையாவே பிடிக்கும். ஸோ அந்த ஹை ஹியூமிடிட்டியில் இதுக்கு லார்ஜராகவும் ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு பிளான்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிலோடென்ட்ரானுக்கு ஒரு ஹை ஹியூமிடிட்டி லெவல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்னால இது நீங்கள் சாயில்லையுமே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், வாட்டர்ஸ்டாக க்ரோ ஆகும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா, இது ஈஸியாக கேர் பண்ணலாம். மீன்ஸ் நீங்கள் தண்ணியே விடலைனாலும் இது நல்லாவே வளரும். அதுக்குன்னு மொத்தமாக தண்ணி விடாமல் போயிடாதீங்க, தண்ணி விடணும். பட் நீங்கள் ரொம்ப இது கவனிக்க வேண்டாம், கேர் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த சன்லைட்டில் வச்சாலும் அது நல்லா வளரும். ரொம்ப டைரெக்டாக ஹார்ஷாக சன்லைட் படுறாத மாதிரி வச்சுக்கோங்க. இது கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லி பிளான்ட் இது. சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு ஏர் பியூரிஃபையர் பிளான்ட். ஸோ இது உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் உங்கள் வரண்டா பால்கனியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏர் பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் கொடுக்கும். ஓகே, செவன்த் பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு ப்ரூனிங் பண்ணணும் அவசியம் இல்லை. இது ப்ரூனிங் பண்ணாட்டியுமே ரொம்ப அழகாக புஷியாக வளரும். மோஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரூனிங் எதுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ஸ் நாசமாயிரும். ஆர் உங்களுக்கு புஷியாக வளர்கிறதுக்கு நார்மலாக இது புஷியாக தான் வளரும். ஸோ நீங்கள் ப்ரூனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ப்ரொபகேட் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணிக்கலாம். ஓகே, எய்த்து பாயிண்ட் என்னென்னா, இந்த பிளான்ட் சில்ட்ரனுக்கும் பெட்ஸுக்கும் கொஞ்சம் பாய்ஸ்னஸ். ஸோ இதை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனல் பாயிண்ட், அதாவது 9th பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு நீங்கள் தண்ணி விடும்போது கீழே மட்டும் விடாமல் மேலேயும் விடுங்க. பிகாஸ் இதோட ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் இருக்குது. ஸோ ரூட்ஸ்க்கு வாட்டர் ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் கீழே விடும்போது மேலேயும் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க, லீவ்ஸ்லையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க, ஸ்டெம்லையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நல்லா அழகாகவே வளரும். இதோட நம்ம டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இந்த டிப்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃபிலோடென்ட்ரானை ரொம்ப அழகாக புஷியாக வளர்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.